ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிற கேம் ஐ ஆம் ஃபிஷ். இந்த ஐ ஆம் ஃபிஷ் கேமில் லெவல் 2 தாங்க நம்ம இன்றைக்கி கேம் ப்ளே பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி நண்பர்களே, இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாம். இந்த கேமோட லெவல் 1ல் லாஸ்ட்டாக நம்ம ஓஷன் போயிட்டோம். பட் ஆனால் பவுலோடு விழுந்ததுனால அங்கேருந்து ஒரு பையன் தூக்கிட்டு வந்து திரும்ப அவனோட வீட்டில் ரூஃபில் கொண்டு வந்து நம்ம பவுலில் வச்சுருக்கான். வேறு பவுல் மாற்றிட்டான். ஸோ இப்போ இந்த பவுலில் வச்சுருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஃபேவர்னா இதுலேருந்து நம்ம எப்படியோ உருண்டு போய் தப்பிச்சிடலாம். இங்கேருந்து நம்மளுடைய டார்கெட்டே ஓஷன் போய் சேர்ந்துடணும் எப்படியாவது. இந்த செக் பாயிண்ட்டும் அங்கங்கே வச்சுருக்கிறது நமக்கு பெரிய லக்கு. ஏன்னா ஏதாவது உடஞ்சிட்டா கூட திரும்ப அந்த இடத்துலேருந்து நமக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த பக்கம்ந்து நம்ம போகணும். இந்த ரூஃப்லேயே அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தால் கீழே பெட்டு போட்டிருக்கு. ஓகே, அந்த பெட்டில் அப்படியே ட்ராப் அவுட் ஆவாங்க. அவ்வளோதான். போய் இப்போ அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்டு பிடிச்சிடணும். வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெட் இதுன்னு ப்ரெட் பீசஸும் நிறைய இருக்கிற மாதிரி தான் கேமில் காட்டுறாங்க. பட் எங்கே இருக்குன்றது தெரியலை. 1-2 தான் கிடைக்குது. அது மூவிங் பண்ணும்போது தான் தெரியும். ரூஃபில் இருக்கோம். இப்போ இறங்குறதுக்கு இங்கே வழி எப்படின்னு தெரியலையே. ஓப்பன் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஏனியை புஷ் பண்ணணும் போல் இருக்குது. புஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இறங்கி ஓகே. ஓ, இவங்க வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது போல் இருக்குது. ரூஃப்லேருந்து வெளியில் வந்ததுமே பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா காட்டுது. இதுலேருந்து இப்போ நம்ம கீழே இறங்கணும். இது வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, ஐயோ உடஞ்சிருச்சு. அந்த பக்கம் இறங்கக்கூடாது போல் இருக்குது. வேறு வழியாக தான் இறங்கியிருக்கணும். திரும்ப நல்ல வேலை செக் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. அதனால் ட்ராப் அவுட் ஆகிட்டோம். இந்த சின்ன உட்டனில் இறங்கணும். இந்த இதில் இறங்கி அதுக்கப்புறம் அது ரைட்டு. ஓ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சறுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மூவ் பண்ணி நடுவில் வர ஹோலாக இருக்குது. பார்த்து செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. அங்கே ஜம்பிங் இது இருக்குது. அதுலேருந்து ஏதோ ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரூஃபில் போயிட்டு அங்கே அதுலேருந்து எக்ஸாக்டாக அந்த நடுவில் போய் ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணியாச்சு. ஸ்விம்மிங் ஃபுல் டார்கெட்டு விழுந்தாச்சு. பவுல் போயிடுச்சிங்க. நம்ம இது ஸ்விம்மிங் ஃபுல்லில் விழுந்திருக்கோம். ஆனால் ஸ்விம்மிங் ஃபுல்லில் விழுந்தால் எப்படி நான் ஓஷன் போகிறது? அப்போ இங்கே ஏதாவது வழி இருக்கும். ப்ரெட் பீசஸ் இருக்குது. ப்ரெட் பீசஸ் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வேறு எதுவும் இல்லை. வெறும் ஸ்விம்மிங் ஃபுல் மாதிரி தான் இருக்குது. எதாவது மாட்டிக்கிட்டேன்னா தெரியலையே. இங்கே ஒரு பைப் லைன் இருக்குது. ஓ, வார்ம் ஹோல் மாதிரி இருக்குங்க. இதில் போனால் ஏதோ ஒரு இடத்துல போய் அவுட் வரும்னு நினைக்கிறேன். போய்கிட்டே இருக்கோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகும் தெரியலையே. ரொம்ப பெரிய பைப் போல் இருக்குது. இப்போ இன்னும் 2-3 நாள் ஆகும் போல் இருக்குது பைப்புக்குள்ளேயே. வெளில வந்துட்டோம். ஓகேங்க, இது அண்டர் வாட்டர் சீவேஜ் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து அடுத்து எங்கே போகிறதில்ல. இந்த இதில் நிறைய ஊசி கிளாஸஸ்லாம் கூட இருக்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும். ஏன்னா மீன் சாஃப்ட்ன்றனால நம்மளை குத்திக்கிட்டு நம்ம அதனால் கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கேருந்து அந்த பக்கம் போகணும் போல் இருக்குது. இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த மீன் ஜம்ப் பண்ணும் ஓரளவுக்கு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம கீழே வந்துட்டு ஃபோர்ஸாக மேலே ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரே ஜம்ப். அவ்வளோதான். பட்டு வந்தாச்சு. இது மாதிரி இப்போ அடுத்த ஏரியாவுக்கு போகணும் போல இருக்குது. இன்ஜெக்ஷன் 2-3 சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. குப்பையில் எல்லாத்தையும் போட்டுறானுங்க போல இருக்குது. அதை அப்படியே கொண்டு போயிட்டு இந்த இதை தாண்டிட்டு எப்படியாவது ஒரே ஜம்பில் வந்தாச்சு. இப்போ இந்த வாட்டி இப்போ இந்த பக்கம் போனால் இன்னும் எத்தனை வாட்டி தான் ஜம்ப் பண்ண விடுவாங்க. சூப்பர் அவ்வளோதான் நினைக்கிறேன்.
அந்த இதுதான் லாஸ்ட்டு ஜம்ப் போல் இருக்குது. கீழே இருந்து ஃபுல் புஷ்ஷோட நிறைய குப்பைங்க வேறு வருது. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. இந்த வாட்டர் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. இங்கேருந்து போகிற வழி அந்த பைப் ஹோல் நினைக்கிறேன். பைப் ஹோல் தான், அதில் உள்ளே போயாச்சு. இது இப்போ வேறு ஒரு லொக்கேஷனுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அங்கேருந்து திரும்பவும் கேம் ஸ்டார்ட் ஆகும். இது எங்கே போகுதுன்னு தெரியல. இன்னொரு லொக்கேஷனில் வந்துருச்சு. இங்கேருந்து மூவ் ஆகணும். ரைட் சைடு வழி இல்லை, அப்போ லெஃப்ட் சைடு தான். இங்கே ஒரு வார்மத் இருக்குது. அங்கங்கே இந்த பைப் லைன் வச்சுருப்பாங்க போல இருக்குது. ஓ, அதுலேருந்து டேப் பண்ணது நேராக இந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம். பாக்ஸில் வீல் இருக்குங்க, அதனால் இந்த பாக்ஸ் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். கார் வேறு தொடச்சிட்ருக்கான். இவன் பார்த்துட்டானா இவன் வேறு ஏதாவது பார்த்துட்டாங்க, துரத்த ஆரம்பிச்சிட்டான். செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. அவனோட பாக்ஸு போல் இருக்குது. அந்த பாக்ஸுக்கு யோசனை கேட்க வராமல சீக்கிரமாக போயிடணும். இவங்கிட்டேருந்து முதல்ல தப்பிச்சிடணும். அப்படியாவது கிட்டே வந்துட்டா. போகிற வழியெல்லாம் கல்லெல்லாம் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. ஸ்பீடாக போகணும். தண்ணி கொட்டிச்சுனாலும் நம்ம அப்புறம் இருக்க முடியாது. அதடா கிட்ட பக்கெட்டு கிளம்படா துரத்துவ. வேறு பக்கெட்டு போய் வாங்கிக்க வேண்டியதானடா. போயிடணும். நாங்கள் ஏன்டா ஓடுறேன், நான் தள்ளிட்டு தானடா போகிறேன். ஆடாடா தண்ணி வந்துடுச்சு. எப்படியா இந்த தண்ணியில் குதிச்சிடணும். சீக்கிரம். ஓ அஜ்ஜோ, அதுக்குள்ளே கவுத்துட்டானே. திரும்ப இந்த இடத்துல இருந்தாங்க ஆரம்பிக்குது. அவன் துரத்த ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் போகணும். இந்த பக்கம் போகலாம் பார்த்தா ரொம்ப மேடாக இருக்குது. அதனால் அந்த பக்கம் ஓட்ட முடியாது, நம்ம ட்ரை பண்ண முடியாது. பக்கெட் இப்படியே கொண்டு போயிடலாம். இந்த பக்கமாக சீக்கிரம் கொண்டு போயிட்டோன்னா அந்த இதில் நான் கல்லுங்க ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாவது போட்டு விட்ருக்கலாம் அவங்க. கத்தாதடா, உன் பக்கெட்டை உனக்கு கொடுத்துருவேன்டா. நான் தண்ணியில் தான் உழுதுருக்கோம், வந்து எடுத்துக்கோ. ஐயோ, ஸ்பீடு. நம்ம மீன் எதுவும் சாப்பிடலங்க காலிலேருந்து, அதனால தான் ஸ்பீடு வரமாட்டேங்குது. காலையில் அவன் போட்ட லெவல் 1 போட்ட ஃபுட்டு தான், அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லைல்ல, அதனால தான் இப்படி இருக்குது. நம்ம அடுத்து எதாவது மீன் ஃபுட்டு தான் வாங்கி கொடுக்கணுங்க. இருடா, நீ வேறு கத்திக்கிட்டே இருக்க. வந்தாச்சு. அப்படியாவது தண்ணிக்கு போயிடணும். இந்த வாட்டி இந்த இடத்துல தாங்க கவரக்கூடாதுங்க போன வாட்டி மாதிரி. ஸ்பீடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஐயோ எப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. விட்றா வந்துருங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. நம்ம வெளியில் வந்தாச்சு. நம்ம முடிச்சாச்சுங்க இந்த கேமை. லெவல் 2 கம்ப்ளீட்டட். இந்த கேம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கேம் வீடியோ பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ரெகுலர் கேம் வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு ரெகுலராக வந்து சேரும். தேங்க்யூ.